ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்பூட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிச்சன் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறது, காலையில் என்ன ஃபுட்டு பண்ணுறது, மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறது, நைட்டு என்ன பண்ணுறது, இப்படி தான் ஒரே யோசனையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே யோசனையாக இருக்கும். நாள் நைட்டே நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணுறது, எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். யோசிச்சே வச்சிருவேன், நாளைக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே இட்லி தோசையாக சாப்பிட்டுட்டே இருந்தாலும் போர் அடிக்கும். சப்போஸ் இட்லி தோசை மாவு இல்லாத டைமிங்கில் என்ன பண்ணுறது, இப்போ நைட்டுக்கு என்ன பண்ணுறது, மார்னிங் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருக்க டைமிங்கில் இந்த இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு இப்போ கெஸ்ட்டோ யாரோ வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுத்தா மட்டும் போதும். அவ்வளோதான். இதை எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் எப்போதுமே ஹெல்த்தியான ஃபுட் பற்றி தான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பயிறு, பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1 கிளாஸுக்கு கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்துனாலும் ஓகே தான், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணணும், வறுக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. டைரெக்டாக மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி திரித்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தோசை தேவையோ அந்த நேரத்தில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி கரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு திரித்து எடுத்துக்கலாம். நான் பெரிய ஜார் வச்சுருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறேன். உங்ககிட்ட சின்ன ஜார் இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக போட்டு பொடி மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கட்டி காயம், பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் நல்லா பொடி மாதிரி மிக்சியில் திரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தோசை வேணுமோ, எத்தனை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மாவை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாவுலே சால்ட்டு போட்டு திரிக்கணுனாலும் நீங்கள் திரிச்சிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். நான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டு, ஆனியன் இதில் ஆப்ஷனல் தான். ஆனியன் நமக்கு தேவைன்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை நம்மளுக்கு எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், சடனாக மார்னிங் இருக்கோம், எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, மாவெல்லாம் இல்லை, இட்லி தோசை மாவெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே நம்ம இதை கரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா பச்சை பயிறு, கருப்பு உளுந்து எல்லாமே ஹெல்த்தியான ஒரு பொருள் தான் இந்த தோசைக்கு. இப்போ நான் ஒரு தோசை மட்டும் உங்களுக்கு இதில் ஊற்றி காமிக்கிறேன். மெயினாக இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டியதில்லை. நம்ம நார்மலாக தோசைலாம் சாப்பிடணும் அப்படின்னா மாவு புளிச்சதுன்னு தான் நம்ம தோசை சுட்டு சாப்பிடுவோம். இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உடனே தோசை சுட்டு சாப்பிட்றலாம். கெஸ்ட்டு சடனாக வந்துட்டாங்க, நம்மக்கிட்ட அந்த டைமிங்கில் தோசை மாவு இல்லை அப்படிங்கும் போது நம்ம இதை எடுத்து கரைச்சி தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நீங்கள் சுற்றி ஊற்றிக்கலாம் தோசைக்கு, இல்லை நெய் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக எல்லாமே பச்சை பயிறு, கருப்பு உளுந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேபி கேர், பேபி ஃபுட் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆரோக்பூட் சேனல், ஆரோக்கியத்தின் தேடல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.